கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான். உங்கள் ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆணா பிறக்க வேண்டியவங்க பெண்ணா பிறந்துட்டீங்க. உலகமே உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கும். அப்படி தருணத்தில் இருப்பீங்க. படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம். டாக்டருக்கு படிக்கலாம், இல்லைன்னா டீச்சர்ஸ் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், வியாபாரி ஆகலாம், அட்வொகேட்ஸ் ஆகலாம், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம். ரகசியம் காக்கக்கூடிய தருணமாக்கக்கூடிய தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. சின்ன வயசுலேயே நீங்கள் ப்ரில்லியண்ட்டுங்க, செம்ம ப்ரில்லியண்ட்டு, ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆவீங்க, நிறைய பேர் சிஏ ஆவீங்க. அப்படி தருணம் உடைய ஜாதகம் தான் நீங்கள். சின்ன வயசுலேயே மூளை நல்லா பலமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட கால வயசு, சொல்லப்போனால் ஒரு 30லேருந்து 45 வயசு முன்னையே கல்யாணம் காட்சி பண்ணி உங்கள் குடும்பத்துக்குன்னே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் 25 வயசுக்கு மேலேயே வந்துடுவார். ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்க நேரமும் வரும். உங்கள் மேலே வீண் பழி அவமானங்கள் வரும். தேவையில்லாத இடையூறுகளை நீங்கள் சந்திப்பீங்க. மண்ணாலேயோ ஒரு பெண்ணாலேயோ ஒரு சட்ட சிக்கலை நீங்கள் சந்திப்பீங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பீங்க. வாழ்க்கையவே குழந்தைக்காகவும் உங்கள் தாய் தகப்பனுக்காக தான் வாழுவீங்க. கும்பராசியோருடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் வீட்டுக்கு எதிரியே உங்களுக்கு எதிரியே உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் மாமியார் இருந்தால் இருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையும் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. இப்படி இடையூறுலாக இருந்த உங்களுக்கு 45லேருந்து 55 வயசு வரைக்கும் ஒரு சின்ன 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 பிரச்சனைகள்லாம் வரும். உங்களையே அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் யார்கிட்டையாவது அபகரிக்கப்படக்கூடிய தருணம் வரும். ஏமாந்துடாதீங்க. ஆனால் நீங்களும் அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு எவனுக்குமே அடிபணிய மாட்டீங்க. ஆனால் அந்த அன்புனாலேயே உங்களை ஏமாந்துருவீங்க. கவனமாக இருக்கணும். தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, தான் வீட்டுக்காரு, தான் சொத்து, இதுங்களுக்கு மட்டும்தான் தெளிவு பண்ணணும். தேவையில்லாத காசை வேறு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீணானதில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது.